Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mono. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா குலாப் 2024ல தமிழ் டப்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக்கல் காமெடி மலையாள மூவி அமேசான் பிரைம்ல டப்டு வெர்ஷன்ஸோட உங்களுக்காக இருக்கு. கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒன் டைம் வாட்சபிளான ஒரு ரொமான்டிக்கல் டிராஜடி டிராமா எண்டிங்கை கொடுத்து கிளைமேக்ஸ்ல உங்களை எமோஷனலா ஃபீல் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி ஜெனரேஷன் பீப்புள் கூட கனெக்ட் பண்ணி ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு நல்ல ஃபீல் குட் டிராமாவை லைட் ஹார்ட்டடா பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. 7 ஸ்டேஜஸ் ஆஃப் லவ் லாங்குவேஜ் எல்லாத்தையுமே இன்ட்ரெஸ்டிங்கா போர்ட்ரேட் பண்ணி காமிக்க இந்த மூவில ரொம்பவுமே ட்ரை பண்ணிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ கேரளால ஆலப்புழாவை சேர்ந்த கடலோர கிராமத்துல ஜாலியான லைஃப் அப்பா கூட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஹீரோயினை பார்த்து பேசி லவ் பண்றாங்க. போலீஸ்காரனோட பொண்ணுங்கிறத தாண்டி மதத்தினால இவங்க காதலுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன, ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா, யாருக்கு என்னாச்சுங்கிறதுலாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டீசன்ட் வாட்ச்னா ஒரு ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. டிப்பிக்கலான லவ் டிராமாவை நிறைய பார்த்து ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. விஜயோட லவ் டுடே, அது மட்டும் இல்லாம நம்ம ஃபகத் ஃபாசிலோட அன்னையும் ரசூலும் மூவியோட இன்ஸ்பிரேஷன்லாம் இந்த மூவில அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. சீன் டு சீன், ஃப்ரேம் டு ஃப்ரேம் நிறைய விஷயத்த ரொம்ப டேக் இட் ஈஸாவும் ப்ரிடிக்டபிளாவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவும் சொல்லியிருப்பாங்க. லவ்வோட டெஃபினிஷன் பர்சன்ஸை பொறுத்து மாறுங்கிறது கண்டிப்பா அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். லவ் லாங்குவேஜஸையும் 7 ஸ்டேஜஸ் ஆஃப் லவ்வையும் இந்த மூவில நல்லாவே ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் மூவில வா ஃபேக்டரா செம்மையா கிளிக் அவுட் ஆச்சு. ஹீரோ அண்ட் அவரோட அப்பாவோட கேரக்டரும் சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஒரு பாண்டிங், எமோஷனலி ஃபீல் குட்டா நல்லாவே கன்வே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு டாக்ஸிக் அப்பா எப்படி இருக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு அடையாளமா ஹீரோயினோட டேடியை வச்சு ஒரு நல்ல சம்பவமே பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே கொடுத்துறோல ஜஸ்ட் எப்படி ப்ராப்பராகவும் நீட்டாவும் நடிச்சிருக்காங்க. ஹீரோயினோட கேரக்டரைசேஷன் நீட்டா சூப்பரா இருந்துச்சு. அவங்களோட ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆனதுனால அந்த ஃபீல் குட் ரொமான்டிக்கல் டிராமா அழகா ரீக்ரியேட் பண்ண முடிஞ்சிச்சு அவங்களால. ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கண்டென்ட் உள்ள ரொமான்டிக்கல் காமெடி டிராமா. டிராஜடி டிராமாவை திரும்ப ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. 90s 80s டிராமா ஸ்டைல்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்ல தான் இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி ஜெனரேஷன் கிட்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணி சில விஷயத்துக்கு ரெக்ரெட் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் மெசேஜும் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஸ்கிரீன் பே நேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஒர்க் அவுட் ஆகலங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஓஷோ மாதிரி நிறைய லவ் பிலாசபியுமே இந்த மூவில பேசியிருக்காங்கிறது இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா தேவதாஸ் மூவி ஸ்டைல்ல ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணணும்னு சொல்லி வாலண்டியரா ஃபோர்ஸ்ஃபுல்லா திணிச்சு வச்சதுனால கிளைமேக்ஸ் ரொம்ப பிரிடிக்டபிளான டோன்ல போனதுனால சில விஷயம் ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான சீன்ஸா இருந்தாலுமே அந்த ஃபேக்ட் ரொம்ப ஆர்டிபிஷியலா ஃபீல் பண்ண முடியுங்க. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல பேரண்ட்ஸ் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க, அதை இவங்க எவ்வளவு கமிட்மெண்டோட அட்டாச்மெண்ட் ஸ்டைலோட எப்படி ஹேண்டில் பண்றாங்கிற மெச்சூரிட்டினால வரக்கூடிய பிரச்சனையுமே நல்லா நீட்டா அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா காலங்காலமா பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரோமியோ ஜூலியட் லவ் ஸ்டோரியில ஒரு பக்கம் காதல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால மறுபக்கம் எவ்வளவு பெயினை தருதுங்கிறத அட்ரஸ் பண்றதுல இருந்து டிப்பிக்கலான கிளீஷேவான காட்சிகள்ல தான் இந்த படத்துலயுமே திணிச்சு நிறைச்சி வச்சிருந்தாங்க. வாட் டு ரிமெம்பர்ங்கிற ஹாலிவுட் மூவில பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக்கல் டிராமாவோட கிளைமேக்ஸ் இந்த அளவுக்கு இம்பாக்டா தருமாங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணி அவ்வளவு அழகா காமிச்சிருப்பாங்க. டைம் இருந்தா அந்த மூவியை செக் அவுட் பண்ணி பாருங்க. அதே லெவலுக்கான இம்பாக்டை இவங்க கன்வே பண்ணாம கன்வீன்ஸ்லாம் சொல்லாம விட்டாங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும் உங்களாலேயே தெரிஞ்சுக்க முடியும். பட் எமோஷனலா சில பேரை டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு நல்லாவே கதையை கரெக்டா பிரசென்ட் பண்ணிட்டாங்கன்னு கண்டிப்பா நீங்களுமே யோசிப்பீங்க. அண்ட் படம் டெக்னிக்கலா செம்ம சவுண்டாவும் ஸ்ட்ராங்காவும் இம்ப்ரெசிவான ஒரு டோன்ல தான் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிம்மர் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே தரமா பண்ணிருக்காங்க. எஃபெக்டிவான ஒரு ஒர்க்குக்காகவே அப்ரிஷியேட் பண்ணலாம் தான் சொல்லுவேன். கலர்ஃபுல்லாவும் கமர்ஷியலாவும் ரொமான்டிக்கல் காமெடி டிராமாவை ரொம்ப ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சதுக்காகவே ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம் தான் சொல்லுவேன் டைரக்டருக்காக. மூவில ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணாங்கனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா தான். போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஸ்லோ பர்ன் ஃபீல் குட் லவ் டிராமா மலையாள மூவி தான் தமிழ் டப் வெர்ஷன்ஸோட உங்களுக்காக தான் இருக்கு. இந்த குலாப் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 6.6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் ஆச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை சி யூ ஆன் லவ் யூ ஆல்.